எங்கள் வீட்டோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து பர்பிள் கலரில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சிங்க்கு கொடுத்துருப்பாங்க, பாத்திரம் கழுவுற சிங்க்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே எனக்கு சந்தன கலரில் சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. நம்ம பாத்திரம்லாம் கழுவும்போது தண்ணி அதிகமாக தெரிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடம் நாஸ்தி இடம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி சுரண்டி அந்த சுண்ணாம்பெல்லாம் போகி அங்கே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து குட்டியாக ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன், அதில் கவரும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பாத்திரம் கழுவும்போது அந்த வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, அதை அந்த கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டுருவேன். இங்கே வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அதில் வந்து விம் லிக்விடும் நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரும் வச்சுருக்கேன். அந்த பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் வச்சுட்டோன்னா அந்த ஹோல் வழியாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணிலாம் போயிட்டு ஸ்க்ரப்பர் வந்து ஈரமாகவே இல்லாமல் நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்கும். இப்போ வந்து டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு. தண்ணியும் ரொம்பவே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இங்கே சிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். வெளியே வந்து ஸ்பைடர் பிளான்ட் வளர்த்துட்ருக்கேன். அதில் வந்து குட்டியாக ஒரு பேபி பிளான்ட் வந்துச்சு. அதை வந்து இதில் எடுத்து வச்சு கொஞ்சமாக கலராக கல் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் பானையில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி குடிக்கிற பழக்கம் யாருக்குமே கிடையாது. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். பானைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரீத்தி ப்ளூ ஃப்ளேம் பிளேஸ் 3 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இந்த வீட்டுக்கு வரும்போது பால் காய்ச்சறதுக்காக புது ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டவ் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்டவ்வுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். எப்போவுமே நம்ம தாளிக்கும் போது என்னெல்லாம் தெரிக்கும்ல, அதை நம்ம வந்து ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சாலே போயிடும் டைல்ஸில். ஆனால் இந்த ஸ்டிக்கர் வந்து இன்னும் நம்ம வேலையை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிடும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கினா போதும். டெய்லி நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும் போது, கேஸ் ஸ்டவ் துடைக்கும் போது ஒரு ஈரத்துணி வச்சு அந்த ஸ்டிக்கர் மேலேயும் துடைச்சிட்டா போதும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு 4 செராமிக் பொம்மை வச்சுருப்பேன். எப்போவுமே இந்த பொம்மை வந்து என் கிச்சனில் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க எல்லோ கலர் பொம்மை உடஞ்சி கூட போயிடுச்சு. ஆனாலும் அதை ஒட்ட வச்சு நான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம், என்ன பிசுக்கெல்லாம் பட்டாலும். இங்கே வந்து ஸ்டவ்வுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் வைக்கிற ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லைட்டர் வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ட்ரேயில் 3 ஸ்டீல் ஆயில் கேன் வச்சுருப்பேன். இது வாங்கி 5 வருஷம் ஆகுது. இப்போவுமே புதுசாக சூப்பராகவே இருக்குது. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து ஒன்று வந்து 250 அப்படின்னு சொல்லிட்டு 3 பாட்டில் வாங்கியிருந்தேன். ஒன்றுத்தில் வந்து கடலெண்ணெய், ஒன்றுத்தில் நல்லெண்ணெய், ஒன்றுத்தில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும். எண்ணெய் வந்து எப்போயுமே ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த 3 ஆயில் கேன் வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்லரி ஹோல்டர் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து சிசர், அதுக்கப்புறம் 2-3 கத்தி, அதுக்கப்புறம் இடுக்கி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்லாம் தோல் சீவுறது இது வச்சுருப்பேன். ஒன்றுத்தில் வந்து ஃபோக் ஸ்பூனும் நார்மல் ஸ்பூனும் வச்சுருப்பேன். அதுக்கு பேக் சைடில் வந்து கட்டிங் போர்டு வச்சுருப்பேன். இங்கே வந்து இடிக்கல் ஒன்று வச்சுருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு பிரியாக்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஏதாவது வாங்கிக்கோன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. எனக்கு இது வேணும்னு சொன்னேன். அதுக்கு போயும் இடிக்கிற கல்லாடி வாங்குவேன், இது இடிக்கிறப்பெல்லாம் உனக்கு என்ன இடிக்கிற மாதிரி தானே ஞாபகம் வரும் அப்படின்னு ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் வச்சுருப்பேன். இதில் வந்து 16 பாக்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம அஞ்சரை பெட்டியில் யூஸ் பண்ணுற எல்லாமே அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய சப்பாத்தி கட்டை, அதில் வந்து அழகாக கலர் பேப்பர் ஒட்டி இதை வந்து அழகாக ஸ்டாண்டு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீங்கான் ஜார்ஸ் வச்சுருப்பேன். இந்த ஜாடிகள் வாங்கியுமே 5 வருஷம் ஆகுது. இந்த பீங்கான் ஜாடியில் ஒன்றுத்தில் புளி, ஒன்றுத்தில் கல் உப்பு, ஒன்றுத்தில் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு பாக்கியா அவங்களோட பேர். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாலே என்னை கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் உடைக்காமல் வச்சுருக்கீங்க இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் அவங்க வீட்டில் வந்து டீ குடிக்கிற கண்ணாடி கப்பு, அதுக்கப்புறம் கண்ணாடி பவுல், இதெல்லாம் ஒரு 2-3 பாக்ஸ் அப்படியே அவங்களுக்கு கிஃப்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு மீட்டிங்காக போயிருந்தாங்க. அவர் அப்படியே வீட்டுக்கு வர வச்சு அது எல்லாமே எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் உடைக்காமல் வச்சுருக்கேன், பத்திரமா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரே நாளில் அதை வாஷ் பண்ணும்போது உடச்சிருவாங்களாம். அதனால் அதெல்லாம் எனக்காக கிஃப்டாக கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்லைடிங் விண்டோ அப்படின்வாங்க. ஒன்று தான் திறக்க முடியும், ஒன்று திறக்க முடியாது. ஒன்று இந்த சைடு திறக்க முடியும், இல்லைனா அந்த சைடு திறக்க முடியும். இதனால் வெளிச்சமும் காற்றும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிச்சனுக்கு கிடைக்கும். இந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா வெறும் மிளகாய்த்தூள், பக்கத்தில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அந்த கண்டெய்னர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கரம் மசாலா, இதுவும் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது. இங்கே சின்ன ட்ரேயில் வந்து முந்திரி, பாதாம், திராட்சை வச்சுருக்கேன். என்னோடய பிள்ளைங்க வந்து அவங்களும் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. மேலே வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கவர்லாம் குட்டியாக மடித்து அதில் வச்சுருப்பேன். இங்கே வந்து குட்டியாக க்யூட்டாக அழகாக பிங்க் கலரில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முறம் வாங்கி வச்சுருக்கேன். கிச்சனில் சின்னதாக நம்ம சாப்பாடு ஏதாவது போடும்போது சின்னதாக எரியும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரஷ் வச்சுருக்கேன். பெரிய கரண்டிலாம் தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இந்த குட்டி கரண்டி வந்து உள்ளே போய் எங்கே தான் மாட்டிக்கோன்னு தெரியல. ஆனால் நம்ம தேடுறப்ப அவசரத்துக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவுற அந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு, சிலிக்கான் ஸ்பூனு, சின்ன சட்னி கரண்டி, சின்ன தோசை கரண்டி, இதெல்லாம் தனியாக இங்கே போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட்டில். மழை காலத்தில் எனக்கு ரொம்பவே அதிகமாக கோல்ட் ஆகிடும். நைட்டில் எழுந்து ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு டைம் இது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பிரீத்தியில்
ப்ளூ லீஃப் மிக்ஸி தான். இந்த மிக்ஸிக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. என்னோட கல்யாணத்துக்கு என்னோட பெரியம்மா பொண்ணு என்னோட அக்கா வந்து எனக்கு கிஃப்டாக பண்ணாங்க. அதனுடைய 3 ஜார்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த மிக்ஸியோட என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஷெல்ஃப் தான் கொடுத்துருப்பாங்க. மளிகை சாமான் டப்பாலாம் வச்சுருப்பேன் அதில். அதை வந்து இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.